மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா கொடுங்க, இல்லையா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போய் ஆடு மாடு மேய்க்க போங்க அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்து எழுதியிருக்கேன். விசாரணை கமிஷன் நடத்திட்டு இருக்காங்க. அந்த விசாரணை கமிஷனுக்கு தேவையான ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன்னு சொல்றேன். அதை வந்து இப்போ வாங்க மாட்டேன், நீங்க போங்க திங்கள் செவ்வாயில வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறோம். நாங்கள் அந்த கூட்டத்தை கலந்துக்கிட்டோம். சரிங்க. கலந்துக்கிட்டதுனால அங்கே நடந்த சம்பவங்கள் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சிபிஐக்கு சொல்றதுக்காக மனுவா எழுதி படாது கொடுக்கலான்னு வந்துச்சு. நானாக தான் முன்னெடுத்து வந்திருக்கேன். சம்பவம் நடந்த நேரத்தில் நாங்கள் இல்லை, அவ்வளோதானே தவிர அங்கே என்னென்ன நடந்தது ஏதுக்கு நடந்துச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுங்க சார். அதான் சார் சொல்கிறேன், அவங்க விஜய் வந்து பேசினாருங்களா, அந்த ஸ்பாட்லேயே இருந்தோம். வண்டி பக்கத்தில் இல்லை, நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தோம். அதை கூட்டத்தில் போய் பயந்துக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் தனியாக தான் இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால வந்து நான் வந்து பசிதிபாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. திமுக பொதுக்கூட்டம் செந்தில் பாலாஜி தலைமையில் ஆகஸ்ட் 14 நடந்துச்சு. அது வந்து ரோட்டை மறித்து ரோட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி போக்குவரத்தை தடை பண்ணி அந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. காலையில் 6 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் யாரையுமே நடக்கக்கூட விடலை. அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்களை விரட்டி விட்டு எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதை வந்து கண்டித்து நான் மறுநாள் எஸ்பிக்கு மனு கொடுத்துருந்தேன். அவர் எனக்கு பதிலே கொடுக்கல. அவர் பதில் கொடுக்கலைங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், டிஜிபிக்கு எழுதுனேன். மெட்ராஸ் டிஜிபிக்கு எழுதி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு பதிலுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தேன், எனக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி டிஜிபிக்கு எழுதியிருந்தேன். அவரும் எனக்கு பதில் கொடுக்குறாங்க. இது நடந்து 1.5 மாதம் தாங்க. இந்த நடந்து 1.5 மாதத்தில் தாவைக்காவுடைய விஜய்க்கு அந்த இடத்துல பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா கொடுங்க, இல்லையா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போய் ஆடு மாடு மேய்க்க போங்க அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்து எழுதியிருக்கேன். ஏங்க இது 1.5 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் தாவேக்காவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. எப்படி அனுமதி கொடுத்தாங்க? ரோட்டு மேலே அனுமதி கொடுத்து எதுக்கு எப்படி கொடுத்தீங்க? எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு ரோட்டு மேலே ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க? எந்த சட்டத்தில் சொல்லுங்க அப்படின்னு இதே எஸ்பி கிட்ட போய் கேட்டேன். ஒன்றுமே பேசலை. அது விசாரணை கமிஷன் இருக்கோ, அது இருக்குது இது இருக்குது, அப்புறம் பேசிக்கலாம் இப்பறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை சமாதானம் பண்ணி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க.